ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. செல்வா, அவசரப்பட்டு யாரும் எந்த முடிவுக்கும் வர வேண்டாம். எங்க தப்பு நடந்திருக்குன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். தயவு செஞ்சு இப்படி இருக்காத. பார்க்கவே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு செல்வா. அம்மா, ஏதாவது பேசுங்கம்மா. அம்மா ப்ளீஸ்மா பேசுங்கம்மா. ப்ளீஸ்மா ஏதாவது பேசுங்க. அம்மா அம்மா ப்ளீஸ்மா ஏதாச்சும் பேசுங்கம்மா. அர்ஜுன், என்னப்பா இது? அண்ணி இப்படி அழுறாங்க. பெத்த பிள்ளைங்க ரெண்டு பேரும் அவங்கள அழ விட்டு வேடிக்கை பாக்குறீங்க. கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? இதுக்காகவா ராத்திரி பகல்னு தூங்காம உங்க ரெண்டு பேரையும் இப்படி கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க? உங்க ரெண்டு பேரு கண்ணுல இருந்தும் ஒரு சொட்டு கண்ணீராவது இப்ப வரைக்கும் வர வச்சிருப்பாங்களா? ஆனா நிக்கிறா பாரு இவ. ஒரு நிமிஷத்துல நம்ம குடும்பத்தோட சந்தோஷத்தை குட்டி சோறாக்கிட்டான். மாமா, உங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் இந்த நியாயத்தை தட்டி கேளுங்க. இப்படி ரெண்டு பேருமே அமைதியா இருந்தா எப்படி? ஏய், நீ போடிங்கிறது. ஏய் மா, போடிங்கறல. போ, நான் பாத்துக்கறேன். ஹலோ, போது நிறுத்துங்க. அவங்க ரெண்டு பேருக்குமே சொந்த அறிவு இருக்கு. அவங்க ரெண்டு பேருமே பிசினஸ் மேக்னெட்ஸ். இதை யாரு செஞ்சிருப்பாங்கன்னு அவங்களுக்கு முடிவு பண்ண தெரியும். சும்மா தேவையில்லாம இவங்களை குத்தி விட்டு வேடிக்கை பார்க்காதீங்க. ஏய், நான் உன்கிட்ட பேசல. தேவியை தான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவங்கள தப்பா பேசினாலும் அது என்ன பேசின மாதிரி தான் அர்த்தம். அது எப்படி? அவங்களும் நானும் இந்த வீட்டு மருமக. இருந்துட்டு போங்க. யாரு வேணாங்கறா? அதுக்காக இவள சொன்னா உனக்கு என்ன? இன்னைக்கு இவங்கள குத்த சொல்றீங்க, நாளைக்கு இதேவா என்ன குத்த சொல்லும். பக்கத்து வீட்ல நெருப்பு பிடிச்சா நாமளும் ஜாக்கிரதையா இருக்கணும்ல, அந்த மாதிரி இவங்களை இன்னைக்கு சொன்னா நாளைக்கு என்னையும் சொல்லுவீங்க. சத்யா, போதும் நிறுத்து சத்யா. இப்ப என்னதான் சொல்ல வர? ஆத்திரப்படாம ரெண்டு பேரும் யோசிங்க. இது வேற யாரோ செஞ்ச சதி. அது யாருன்னு கண்டுபிடிங்க. தேவையில்லாம எல்லாமே தேவி தேவின்னு பழி போடாதீங்க. ஏய், வாய மூடு. இப்படி எல்லாத்துக்கும் ஏதாவது காரணம் சொல்லியே நீ சப்பா கட்டு கட்டிக்கிட்டே இருக்க. இன்னைக்கு அது ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு சத்யா. அர்ஜுன், நீ ஏன் இப்படி பேசுற? தேவிக்கு அந்த காரியத்தை பண்ணிருக்க மாட்டாங்க. அப்ப நீ பண்ணியா? என்ன மாமா இப்படி சொல்றீங்க? ஐயோ அபி, அவளை ஏன் அப்படி சொல்றீங்க? சத்யா, ஒண்ணு நீ பண்ணிருக்கணும், இல்ல இவ பண்ணிருக்கணும். உங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் தான். ஏன்னா உங்க ரெண்டு பேர்கிட்ட மட்டும்தான் எங்க கல்யாண போட்டோ இருக்கு. அபி, ஏன் அபி இப்படி சொல்றீங்க? அது ஒண்ணு தானா கை கால் முளைச்சு போய் பத்திரிகை நியூஸ்ல உட்காராதுல்ல. யாரு கொடுத்தீங்க? தைரியம் இருந்தா உண்மையை சொல்லுங்க. நாங்க ரெண்டு பேருமே கொடுக்கல, அதுதான் உண்மை. சரி, ஓகே, உண்மையை நாங்களே கண்டுபிடிக்கிறோம். வெரி குட், இதத்தான் நானும் சொன்னேன். சத்யா, ஏய், இன்னும் ஏன் நிக்கிற? வா, வான்ற. எங்க அம்மாவை இன்னைக்கு அழ வச்சவங்க யாரா இருந்தாலும் அவங்கள நான் மன்னிக்கவே மாட்டேன். ரொம்ப கரெக்ட் அர்ஜுன். அவங்கள நீ மன்னிக்கவே கூடாதுதான். ஆனா அது நான் இல்ல. கண்டுபிடிக்கிறேன்.
என்னங்க இதோ வந்துட்டேங்க